15 வருடங்களாக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த பஞ்சப்பூர் பக்காவாக ரெடியாகி வரும் காட்சி. சுற்றுவட்டார மதிப்பு எல்லாம் எகிரி போச்சு. தென் மாவட்டத்தில் இருந்து இனி சுலபமா வரலாம் போகலாம். சிட்டிக்குள்ள டிராபிக் வெகுவா குறையும். பஞ்சப்பூரை சுத்தி இனி பஞ்சமே இருக்காது. தமிழ்நாட்டின் ஒரு ராஜாவாக உருவாகி வரும் பஞ்சப்பூரின் பறந்து விரிந்த காட்சி. திருச்சியின் மிக அருகில் 350 கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டுமான பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 50,000 பயணிகளை ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய அந்த நிலையத்தில் மக்களுக்கு தேவையான காத்திருப்பு அறை, குடிநீர் வசதி, கழிவறை வசதி, தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக அறைகள், குளிரூட்டப்பட்ட தங்கும் அறைகள், ஆம்னி பேருந்துகளுக்கான தனி வழித்தடம், நாள்தோறும் 1000த்திற்கும் அதிகமான பேருந்துகள் வந்து செல்லும் அளவிற்கு பிரம்மாண்ட வசதி செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாநகரத்திற்கு இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் ஒரு வரப்பிரசாதமா? கருத்துக்களில் பதிவிடுங்கள்.